இயேசு உங்களை நேசிக்கிற பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பார்ப்போம். அது கொலோசையர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் எப்படியாவது சொல்லப்படுகிறது. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் செபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த எப்பாப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரன் ஜாஸ்தி நம்ம தியானிக்கிறது கிடையாது. ஆனா பவுல் சொல்லும் பொழுது அவனை குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்ப்போம். நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்க முடியாது. இந்த எப்பாப்ராவும் என்ற அந்த ஊழியக்காரர் எல்லாருக்காண்டும் ஜெபிக்கிறார். அதாவது திருச்சபைகளுக்காய், ஊழியக்காரங்களுக்காய். பாருங்க, உங்களை சேர்ந்தவனும் ஊழியக்காரனுமாக இவன். அவர் ஒரு ஊழியக்காரர். ஒருவேளை அவர் பிரபலமாகல, இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் போல இல்ல பேதுரு இவங்களை போல பெரிய அவங்களுக்கு தெரியலனா கூட உள்ள மறைக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் இருப்பாங்க. நீங்க உங்க சபைக்குள்ள நீங்க மறைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும், உங்க ஊழியக்காரர்களுக்கு தெரியும். அவங்கள இவர்கள் நிமித்தமாய் அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. இவங்க ஜெயிற ஜெபத்துல ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழியக்காரங்களையும் இவங்க என்ன செய்வாரு, ஜெபம் பண்ணுவாங்க. உங்க சபைகள்ல கூட இருக்கலாம். அப்ப சபை விசுவாசிகள் நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறதுல ஒரு நாளும் உங்க ஆவிக்குரிய தகப்பனார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்காய் கொஞ்ச நேரம் நீங்க ஜெபிக்கணும். கண்டிப்பா எப்பொழுதும் இந்த எப்பாப்ரான்ற ஊழியக்காரர் என்ன செய்யறாரு பாருங்க, அதாவது நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேவையாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் செபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்க, இது அங்க மாத்திரம் இல்ல, இவன் உங்களுக்காகவும் லவோதிக்காயில் இருக்கிறவர்களுக்காகவும் ஏராபாளியில் இருக்கிறவர்களுக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையாய் ஜெபம் செய்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த தனிப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட ஊழியக்காரர் உங்க சபையில நீங்க இருக்கலாம். உங்க சேர்ச்சில் இருக்கக்கூடிய போதகருக்கு அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படியாய் அவர்கள் செய்கிற ஊழியத்திற்காய் கண்டிப்பாக நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கும்படி ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை வழிநடத்தி வந்த உங்க ஊழியக்காருக்காய் எப்பொழுதும் ஜெபம் செய்யணும். அவங்க ஒரு ஊழியத்துக்கு போறாங்கன்னா அவங்களுக்காக கண்டிப்பா ஜெபம் செய்யணும். அதுல உங்களுக்கு பங்கு இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அவர்கள் செய்கிற ஊழியத்தில் உங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. நீங்க அந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னைக்கான ஒரு நாள் உங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மறைமுகமாய் வளர்கிறதை நீங்கள் உணர முடியும். பிரியமானவர்களே, இவரை வேற எங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அதே இடத்துல சொல்லப்படல. ஆனா அந்த எப்பாப்ராவும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மனிதர், அந்த ஊழியக்காரன் தனியா விசேஷமாய் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க ஊழியக்காரங்க, உங்க சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரங்க தான். அப்ப நீங்க திருச்சபையில் இருக்கக்கூடிய உங்க போதகர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு அவங்க எப்பொழுதும் பாதுகாக்கப்படும்படியாய், அவர்களுக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் நிலைநிற்கும்படியாய், அவர்களுக்காக தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக காணக்கூடிய ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, வேலை யாருக்கு நம்ம ஜெபிக்கணும், எதுக்கு அவர் ஊழியத்துக்கு போற நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படி அல்ல. உங்களுக்கு நீங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஊழியம் செய்வது எல்லார் மேல இருந்த தலைவர் மேல இருந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, அவங்களை சீசராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சீசர்கள் ஊழியக்காரவங்க தான். அப்பதான் முழு உலகத்தையும் ஆண்டவர் ராஜ்யம் கொள்ள முடியும். அதுக்காகவே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்.
அப்ப நீங்க வீட்டுல உங்க சபையில இருக்கக்கூடிய சின்ன விசுவாசியா இருக்கலாம், மறைக்கப்பட்ட உங்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களால ஜெபிக்க முடியும். அப்படி நீங்க மறைக்கப்பட்டு ஏதோ ஒரு முக்கிய சபையில நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கூட உங்க போதகர் கடந்து செல்கிற கூட்டங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய ஆராதனைக்காண்டி தேவசோமத்து ஆண்டவரை கர்த்தர் நாம மகிமைப்படணும், ஆராதனை கர்த்தருக்கு விருப்பமா நடக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். பிரியமா, நாங்க ஒரு திருச்சபைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்ல போதகர் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 4 வருடம் லாக்டவுன்ல இருந்து 4 வருடம் ஜெபம் செய்தேன். ஒரு சில ஆட்கள் ஒரு சில ஆட்களோடு சேர்ந்து 1 மணி நேரம் கண்டிப்பா போய் ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல ஊழியக்காரங்களுக்கான அந்த சபையில ஆண்டவருடைய நாம மகிமைக்கான்னு சொல்லி நல்ல ஆராதனை. அந்த போதவருக்கு கீபோர்டு போட தெரியும், பாட தெரியும், நல்ல பிரசங்கிக்கிறாரு. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் நாங்க விரும்பினது பிரகாரமாக அந்த ஊழியக்காரர் இருக்கிறாருன்னு சொல்லும் போது ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறோம். அதே போலதான் நீங்க செய்யற ஜெபம் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா உங்க ஜெபத்துக்கு பதில் அனுப்பிச்சுவாரு, அதுக்கு ஆண்டவர் உண்டாக்கி தருவார். நீங்க அந்த கண்ணால் அதை பார்க்க முடிகிறது. ஒரு ஊழியக்காரன் வாலிபர்களோடு இணைந்து சராமரி அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாய் இறங்கி அந்த பயலோட சேர்ந்து அந்த பயலை ஆதாயப்படுத்துறதுக்கு அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி செயல்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை என் கண்களால பார்த்திருக்கேன். அப்ப நம்ம ஜெபம் செய்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையவரா இருக்கிறார். அப்ப ஒவ்வொருவரும் ஜெபம் செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம் என்று மறந்து போய்விடக்கூடாது. கண்களை மூடம் ஆண்டவரே, நாங்க சபையில ஒரு மூலையில இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்க கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை உருமாற்றுவீராக. பிரதிபலன் இல்லாதபடிக்கு, எதையும் எதிர்பாராதபடிக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.